ஹாய்ங்க. இப்போ வந்து நான் வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு தக்காளியும் முட்டையும் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறேங்க. ஆயில் விட்டுட்டாங்க. ஆயிலில் வந்து இப்போ வந்து பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அடுத்தது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் கலரில் நம்ம வந்து இது வந்து நம்ம வதக்கிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெந்துச்சுக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். எங்கள் அண்ணா வந்து எனக்காக வேண்டி சப்பாத்தி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த இஞ்சி வந்து ரொம்ப போட்டு அந்த ஸ்மெல் பிடிக்காது. நான் பியூர் வெஜிடேரியன், எக் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. இதில் வந்து நான் வந்து இப்போ கொஞ்சோண்டு ஒரு இவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மசாலா மட்டும் போடுறேன், ரொம்ப கம்மியாக தான். ரொம்ப நிறைய போட்டு அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, மசாலாவாக இருந்தால் பிடிக்கிறதில்ல, அதனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அப்புறம் தக்காளி, முட்டையை ஆஃப் பண்ணிட்டேன். மஞ்சள், இது போட்டு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வந்து அதை வந்து மூடி வச்சு நம்ம வந்து இப்போ குக் பண்ணிக்கலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது, இதை வச்சு நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அண்ணாலாம் வந்து அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தாங்க. என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் வந்து இப்போ கொஞ்சம் அவங்க வந்து என் கூட கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நான் வந்து அவங்க வீட்டுக்கு சரியாக போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக வந்து கோச்சிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பனால வருது தான். இப்போ வந்து அண்ணா வந்து ஹஸ்பண்ட் வந்து அங்கே போனங்காட்டிக்கு அண்ணா வந்து எனக்காக வேண்டி சப்பாத்தி கொடுத்து விட்டுருக்காங்க. இவங்களை பற்றி நான் சொல்லணும்னா, இவங்க பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட யூகேஜி ஃப்ரெண்டு. அவங்க பொண்ணு வந்து என் பாப்பாவுக்கு வந்து யூகேஜி ஃப்ரெண்டு. அப்போ இருந்து வந்து எங்களுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த அண்ணா வந்து எனக்கு கூட பிறந்த அண்ணா மாதிரி தான். அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் வந்து அவங்களுக்கு அண்ணன் தான் நல்லா ரொம்ப இதாக பேசுவாங்க. அதே மாதிரி என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவா. ஒரு வருஷம் அவங்க வீட்டில் இருந்து தான் ஸ்கூலுக்கே போயிட்டு இருந்தா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ என் பொண்ணு வந்து எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவ்வளோ வருஷம் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னால் தான் வரும். என்னென்னா அவங்க கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, என்னால் வந்து போக முடியாது. அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கனாலும் அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு அன்பில் தான் கூப்பிட்றாங்க. ஆனால் என்னோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து அங்கே போக முடியாது. அதனால அவங்க கோச்சிப்பாங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் என்கிட்ட கோச்சிட்டு என்கிட்ட பேசாமல் தான் இருக்காங்க. ஆனால் வந்து அண்ணா வந்து புரிஞ்சுக்குவாங்க, என்னை நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அதனால வந்து இப்போ வந்து என் தங்கச்சிக்கு சப்பாத்தி கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. எந்த ஒரு நல்லது கெட்டிருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அண்ணாவும் சரி அவங்களும் சரி ஓப்பனாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் போய் இருந்தோம்னா வந்து ஒரு நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க மாதிரியோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா 1 மந்த் நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன்.
அந்த 1 மந்த் 2 மந்த்ஸ் லாக்டவுன் இருந்துச்சு. ஆனால் 1 மந்த் ஃபுல்லாகவே நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அந்த 1 மந்த் முடிஞ்சு கூட என்னை வந்து அவங்க அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்து அங்கே வந்தே ஆகணும்னு சொன்னதுனால நான் வந்து அண்ணா கிட்ட சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. என் அண்ணாக்கிட்ட சொன்னாங்காட்டிக்கு சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. அதே மாதிரி அவங்க சொந்த பந்தத்தில் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி எனக்கும் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனாலும் வந்து இன்விடேஷன் கொடுத்து வந்து கூப்பிடுவாங்க. அது இப்போல்லாம் கொஞ்சம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆனதுனால அவங்களெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க வீட்டுக்கு போனாலும் அப்படி தான், நர்மதா வேறு நான் வேறுன்னு அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நர்மதா எப்படி அவங்க போய் நர்மதா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ, அவங்கக்கிட்ட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்கள்கிட்டையும் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க என்ன ஃபங்க்ஷன்னாலும் அவங்கள வந்து எங்கள் வீட்டிலேருந்தும் அவங்கள வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய இக்கட்டான சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப அவங்க ஆறுதலாக இருந்திருக்காங்க. நிறையா வெளியில் போவோம், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து நான் வந்து பார்லர் வச்சுருக்கனால என்னால் கொஞ்சம் போக முடியாது. அப்படின்னு ஒரு சில டைம் சண்டை போட்டுலாம் என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க பொண்ணும் பையனும் அப்படி தான் எங்களை வந்து அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. போனோடனே வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. அம்மான்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மேலே இருக்க ஒரே கோபம் என்னன்னா, நான் வந்து அதிகமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்றது ஒரே கோபம் தான். அதே பிடிச்சிப்பாங்க அவங்க. எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாலும் சரி, ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒன்று சேர்ந்துக்கும். வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டோ இல்லை எனக்கோ என் பாப்பாக்கோ அதே மாதிரி அவங்க வீட்டில் யாருக்கு பர்த்டேனாலும் எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் தான் நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வச்சுங்க. வதங்கி தக்காளியோட இதெல்லாம் வந்து திரும்பிடுச்சு. இதில் வந்து நம்ம முட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னு தெரியலங்க, நான் எப்போ முட்டை வேக வச்சாலும் அரைகுறையாக தான் வெந்திருக்கும். அவசரப்பட்டு நான் எடுத்துருவோம் போல். இதை வந்து நம்ம இந்த ஆட் பண்ணிக்கலாம். அவங்க இருந்தாலும் ஒரு முட்டை தான் சாப்பிடுவாங்க. இந்த ஒன்று நான் கொடுத்தேன். இங்கிருந்து கொத்தமல்லி கடையில் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து கட் பண்ணி போயிடலாம். நம்மளுடைய எள்ளு கிரேவி ரெடி. ஆஃப் பண்ணியாச்சுங்க. எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கேமரா முன்னாடிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து நானே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத சொல்கிறேன். சுற்றுச்சல் சூப்பராக இருக்குங்க. அதான் சுட்ட சப்பாத்தி வந்து அந்த அன்புனாலேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கூடயே வந்து முட்டை கிரேவி. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.